Shankar Foods, free delivery to Europe. Order through online with free delivery within 3 to 4 working days. Same price as in UK. ShankarFoodsOnline.com. நாட்டு மக்களே, உடனடியாக தகவல் கொடுங்கள். கோட்டாபாய விடுத்துள்ள அழைப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். சமூகத்தில் கொரோனா நோயாளிகள் அதிகம், வீடுகளில் அதிகரிக்கும் மரணங்கள். ஒரே இடத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். கேகாலையில் ஏற்பட்ட ஆபத்து, கடுமையான எச்சரிக்கை. இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 29,000 கடந்தது. இலங்கையில் கொரோனா மருந்து என்று ஒன்றுக்கு அனுமதி கொடுக்கவில்லை, சுகாதார அமைச்சு தகவல். நான் மன்னார் வருவதற்கு விடுதலை புலிகளிடம் அனுமதி கோர வேண்டியிருந்தது, மஹிந்த வெளியிட்ட தகவல். தாக்குதல்களின் சூத்திரதாரி யார் என்பதை நிச்சயம் கண்டுபிடிப்பேன், சரத் வீரசேகர சபதம். வான்வெளி தாக்குதல்களால் ஒரு ஆண்டில் 700 பேர் பலி, அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அறிக்கை. வீண் விரயம் மற்றும் ஊழலை ஒழிப்பதே தமது அரசாங்கத்தின் தலைக்கான பொறுப்பாக கருதுவதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வெறுக்கத்தக்க செயற்பாடுகளை எதிர்த்து போராடுவதே ஊழலை தோற்கடிப்பதற்கான சிறந்த ஆயுதமாகும். விண்விரயம் மற்றும் ஊழலை ஒழிப்பதே எமது அரசாங்கத்தின் தலையான பொறுப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் நாட்டு மக்களை வலுவூட்ட சுபீட்சத்தின் நோக்கு கொள்கையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பெரும்பான்மை பலத்துடன் எமது வெற்றியை ஆதரித்த போது ஊழல் இல்லாத வினைத்திறனான நாட்டிற்காக தங்களின் விருப்பத்தினையும் வலுவான ஆதரவினையும் நாட்டு மக்கள் வழங்கியுள்ளனர். லஞ்ச ஊழல் பற்றிய சம்பவங்களை விசாரணை செய்யும் அதிகாரிகளுக்கு உடனடியாக அறிவிப்பதன் ஊடாக மக்களுக்கான கடமைகளை உரிய வகையில் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஊழல் கலாச்சாரத்திலிருந்து நாட்டை விடுவித்து ஒரு சிறந்த தேசத்தை அடுத்த தலைமுறையினரிடம் கையளிக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கம் டப் கணனிகளை இலவசமாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அதற்காக பதிவு செய்வதற்கு சந்தர்ப்பம் உள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் போலியானதென கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் டப் கணனிகள் வழங்குவது தொடர்பில் அமைச்சினால் அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் மிகவும் பயனுள்ளதாகவும் இலகுவாகவும் மேற்கொள்வதற்காக டிஜிட்டல் கல்வி உதவியாக டப் கணனிகள் வழங்குவதற்கு கல்வி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பின்தங்கிய கிராம பாடசாலைகளில் தரம் 6 முதல் 11 வரையிலான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு டப் கணினிகள் வழங்குவதற்கான முதல்கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு இலவசமாக டப் கணினிகள் வழங்குவதாகவும் அதற்கான விண்ணப்பம் ஒன்று வாட்ஸ்அப் மூலமாக பகிரப்படுகின்றது. அதனை நம்ப வேண்டாம் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினால் வெளியிடப்படும் உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்படும் விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையின் சமூகத்துக்குள் கொரோனா வைரஸ் தொற்றுள்ளாகியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் ஹரித் அலுத்கே தெரிவித்துள்ளார். இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் சமூகத்தில் வாழ்பவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அட்டுழுக்கம நோயாளிகள் வீட்டில் உள்ளனர். அத்துடன் வீட்டில் உயிரிழக்கும் கொரோனா நோயாளிகள் சமூகத்தில் வாழ்பவர்களே. இதுவரையில் இலங்கையில் கொரோனா வைரஸ் சமூக பரவல் வரை அதிகரித்துள்ளது. எனினும் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவை குணப்படுத்தும் மருந்து என தெரிவித்து வழங்கப்பட்ட மருந்தினை பெறுவதற்காக ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்ததன் காரணமாக கேகாலையில் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முழு கேகாலைக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள அவர், கொரோனா விதிமுறைகள் மீறப்பட்டிருந்தால் போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மிகப்பெரிய ஆபத்தான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ள அவர், இந்த மருந்து கொரோனாவை குணப்படுத்தக்கூடியது என்பது இன்னும் விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனைகள் ஆய்வுகள் இடம்பெறுகின்றன. இந்த மருந்து கொரோனாவை குணப்படுத்தக்கூடியது என்பது நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவிப்போம். அதுவரை பொதுமக்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா வைரஸிற்கான எந்த மருந்தும் விஞ்ஞான ரீதியிலான ஆய்விற்கு உட்படுத்தப்பட வேண்டியது என குறிப்பிட்டுள்ள அவர், இந்த மருந்து இன்னமும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை. ஆகவே மக்கள் மருந்துகளை பயன்படுத்துவதற்கு முன்னர் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
ஆகவே மக்கள் இந்த நெருக்கடியான தருணத்தில் எச்சரிக்கையுடன் செயற்படாவிட்டால் அதனால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நேற்று மட்டும் 798 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதில் 567 பேர் திவலப்பட்டி, பேலியகொட கொத்தணியில் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய 230 பேர் சிறைச்சாலை கொரோனா கொத்தணியில் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் மற்றும் ஜோர்தானிலிருந்து நாடு திரும்பிய ஒருவர் ஆகியோர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி திவிலப்பட்டி, பேலியகுட கொத்தணியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 25,822 உயர்ந்துள்ளது. அதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 29,378 உயர்ந்துள்ளது. தற்போது வைத்தியசாலைகளில் மற்றும் சிகிச்சை மையங்களில் 7,978 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 21,258 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா சந்தேகத்தில் 566 பேர் வைத்தியர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொரோனா தொற்றால் இதுவரை 142 பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை கெட்டிமுள்ள வைத்தியரின் மருந்துக்கு அனுமதியோ அங்கீகாரமோ வழங்கப்படவில்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் உணவு அதிகார சபையோ அல்லது மருந்து அதிகார சபையோ இந்த மருந்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என சுகாதார சபைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட மருந்தினை சோதனைக்கு உட்படுத்தி அனுமதி வழங்கப்பட்டதா என்ற கேள்விக்கு சுகாதார அமைச்சு இவ்வாறு அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எந்த பொருளையும் மருந்து அதிகார சபை அல்லது உணவு அதிகார சபை அங்கீகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், நான் அறிந்த வகையில் அந்த பொருள் மருந்தாகவோ அல்லது உணவாகவோ விசேடமாக அடையாளம் காணப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆயுர்வேத திணைக்களத்தின் ஆணையாளர் சதுரகுமாரதுங்க குறிப்பிட்ட மருத்துவர் தன்னை ஆயுர்வேத வைத்தியராக பதிவு செய்து கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்பதால் அவரை விசாரணைக்கு உட்படுத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாட்டில் வாழ விரும்புவதாலேயே மக்கள் நம்மை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். மன்னாரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஒரு வேலை ஆரம்பித்து அதனை முடிப்பதானது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விடயமாகும். இன்று மன்னாரில் அனைத்து வீதிகளும் காப்பீட் செய்யப்படுகின்றன. மடுவீதியை புனரமைத்து நான் வருகை தரும்போது பிரபாகரனிடம் நான் இங்கு வர அனுமதி அளிக்க வேண்டும் என கூறினார்கள். மத வழிபாட்டில் ஈடுபடக்கூட பயங்கரவாதிகளிடம் அனுமதி கோர வேண்டியிருந்தது. அன்று நான் பயங்கரவாதத்தை ஒழித்துத்தான் மடு தேவாலயத்திற்கு வருவேன் என்று உறுதியளித்தேன். அதேபோன்று கிராமங்களுக்கு மின்சாரத்தை வழங்குவது பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலேயே நாம் மேற்கொண்டோம். எதிரணியின் விமர்சிப்புக்கு மத்தியில்தான் நாம் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டோம். 2015 ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தால் சரியான வேலை திட்டம் ஒன்று இருக்கவில்லை. அதனால்தான் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுமே பழிவாங்கினார்கள். பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாட்டில் வாழவே மக்கள் விரும்புவார்கள். இதனாலேயே எம்மை மீண்டும் ஆட்சிக்கு மக்கள் கொண்டு வந்தார்கள் என்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு மேலும் காலதாமதம் ஏற்படலாம் என்று நான் நம்புகின்றேன் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பது மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் சட்டமா அதிபருடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றால் நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பான அறிக்கை சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றின் அறிக்கைகள் இதுவரை சட்டமா அதிபரிடம் கிடைக்கவில்லை. இந்த அனைத்து அறிக்கைகளும் சட்டமா அதிபரிடம் கிடைத்ததன் பின்னரே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சந்தேக நபர்கள் மீது வழக்கு தொடர முடியும். இதனால் இந்த சம்பவம் தொடர்பில் வழக்கு தொடர்வதற்கு மேலும் சில காலங்கள் ஏற்படக்கூடும்.
எனினும் இந்த தாமதத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக சட்டமா அதிபரினால் 12 சட்ட தரணிகளூடான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சிலர் வெளிநாடுகளில் உள்ளனர். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்த தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இடைநடுவில் நிறுத்தப்படாது என தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் தாக்குதல்களில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 700க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் அந்த நாட்டு அரசுக்கும் தாலிபான் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது. இந்த போரில் ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா பக்கபலமாக இருந்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் படைகள் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு எதிரான வான் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் பயங்கரவாதிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த வான் தாக்குதல்களில் அப்பாவி பொதுமக்களே பெருமளவில் கொல்லப்படுகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வொன்றில் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் வான் தாக்குதல்களில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பது அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 700க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் வான் தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் ஆப்கானிஸ்தான் ராணுவம் மட்டும் நடத்திய வான் தாக்குதல்களில் 86 பேர் பலியாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.